இன்னைய கிளாஸில் நம்ம எந்த ஸ்டிச்சை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஜர்தோசி குந்தன் ஸ்டோன் ரன்னிங் ஸ்டிச்சு. ஓகேங்களா? அதாவது ஒரு ஸ்டோனை ஒட்டிட்டு அந்த ஸ்டோனுடைய அவுட்லைனில் நம்ம ஜர்தோசி எப்படி வந்து ஸ்டிச்சிங் பண்ண போகிறோம் அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். எப்படின்றத பார்க்கலாங்களா? ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, க்ளூ வச்சு முதல்ல ஸ்டோனை ஒட்டிடுங்க. உங்களுக்கு எந்த டிசைனில் வேணுமோ அந்த டிசைனில் ஸ்டோனை ஒட்டிட்டு, ஜர்தோசி வந்து நம்ம கண்டினியூஸாக இப்போ கொடுக்க போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு நீங்கள் இப்போ தான் கண்டினியூஸாக கொடுக்க ப்ராக்டிஸ் பண்ண போகிறீங்க. அப்படின்றதுனால இதுமாரி ஒரு கொஞ்சம் சின்னதாக கட் பண்ணிக்கிங்க. கட் பண்ணிவிட்டு கண்டினியூஸாக எப்படி கொடுக்க போகிறோம் அப்படின்றத பார்க்கலாம். சின்னதாக முதல்ல கட் பண்ணிக்கிங்க. அப்புறம் நம்ம நீடிலுக்கு தகுந்த மாதிரி லென்த்தியாக கட் பண்ணிக்கலாம். த்ரெட்டை வெளில எடுத்துக்கிறீங்க. எடுத்துக்கிட்டு ஜர்தோசியை விட்டுட்டு நீடில் மட்டும் உள்ளே விட்டு த்ரெட்டை அப்படியே இழுத்துக்க வேண்டியதான். எப்படின்றது புரியுதுங்களா? திரும்ப அடுத்தது இந்த கேப்புக்கு தகுந்த மாதிரி இப்போ இதோடய முடியுது. உங்களுக்கு இதை கண்டினியூ பண்ண முடியல, கேப் விழுதுன்றதுனால நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இந்த இடத்துல மட்டும் கட் பண்ணிக்கிறோம். ஏன்னா கார்னர் வந்து நமக்கு கர்வி வந்து வளைவு வந்துடும். நமக்கு ஷார்ப் நோட் வேணும் அப்படின்னா நம்ம அந்த இடத்துல கட் பண்ணிக்கலாம். ஸ்ப்ரிங் வந்து ரொம்ப இழுக்காதீங்க. இழுக்காமல் பார்த்து ஹேண்டில் பண்ணி லாக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேட்டு அடுத்த ஜர்தோசி அதே மாதிரியே. இப்போ இங்கேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுறதுனால நமக்கு அழகாக வந்துடும். ஓகேங்களா? ரொம்ப ஸ்ப்ரிங்கை வந்து சுருக்கம் கொடுக்கக்கூடாது. டைட்டாக பிடிச்சி இழுத்தோன்னா அங்கே சுருக்கம் விடும். அதனால் அதுக்கு தகுந்த மாதிரி விரலால் தான் தள்ளி விடணும். தள்ளி விட்டு போடுறதை நோட் பண்ணாலே போதும், அழகாக வந்துடும். ஸ்டோனுக்கு அடியில் ஜர்தோசி போகாத அளவு அதை சரி பண்ணிவிட்டு ஸ்டிச்சிங் கொடுங்க. இப்போ நம்ம இதை கண்டினியூ பண்ணி இதில் ட்ரையாங்கிள் ஷேப் வர மாதிரி நீங்கள் ஜர்தோசியும் கொடுக்கணும் அப்படின்னா இப்போ இதில் வந்து என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, ரொம்ப நெருக்க வந்துட்டதுனால தூக்கிட்டு வந்துட்டு, அதனால் என்ன பண்ணுறீங்கன்னா ஜர்தோசியை பிரிச்சுட்டு கொஞ்சம் லைட்டாக நகர்த்தி கொடுத்துக்கோங்க. தூக்கிட்டு வந்துருச்சுன்றதுனால அதை பிரிச்சுட்டு திரும்ப கொஞ்சம் தள்ளி, அப்புறம் அந்த சைடு கொடுக்கும்போது ரொம்ப நெருக்கம் கொடுக்காம அந்த கர்வியும் கரெக்டாக வரணும். நீங்கள் ஸ்ட்ரைட் லைனாக கொடுத்துட்டிங்கன்னா செட் ஆகாது. கர்வியும் கரெக்டாக வர மாதிரி நம்ம சரி பண்ணி கொடுக்கணும்.
ஸ்ட்ரைட் லைனாக வராதபடி நம்ம கர்வியாக கொடுக்கணும். பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி இப்போ இந்த இடத்துல நமக்கு ட்ரையாங்கிள் ஷேப் வேணும் அப்படின்னா ஜர்தோசியை லாக் பண்ணி பாதி தான் வருது. ஆட்டை கொடுத்துட்டு திரும்ப அடுத்த ஸ்டோனை சுற்றி ஜர்தோசி வந்து அவுட்லைன் கொடுக்குறீங்க. இதில் த்ரெட்டை மட்டும்தான் நம்ம வந்து என்ன செய்வோம் அப்படின்னா கீழே லூஸ் விட்டு இழுத்துக்குவோம். லென்த்தியாக எடுத்துக்கும் போது ஸ்ப்ரிங்கை நீங்கள் பார்த்து ஹேண்டில் பண்ணுங்கள். இதே மாதிரி இந்த ஸ்டோன் சுற்றியும் ஜர்தோசியை பொறுமையாக ரொம்ப இழுத்துடக்கூடாது, பொறுமையாக தான் நம்ம போடுற மாதிரி இருக்கும். த்ரெட்டையும் விட்டுறாதீங்க, பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி
இதிலேருந்து அப்படியே கண்டினியூ பண்ண முடியும் அடுத்தது. லைட்டாக நகர்த்திட்டு நம்ம வந்து த்ரெட்டை தான் கீழே இழுத்துக்கணும். ஜர்தோசியை ரொம்ப இழுத்தீங்க அப்படின்னா ஸ்ப்ரிங் வந்து இதில் இப்போ எக்ஸ்ட்ரா ஸ்ப்ரிங் இருக்குது. லைட்டாக இழுத்து விட்டு த்ரெட்டை நம்மளால் எடுக்க முடியாதுன்றதுனால இதை மட்டும் இழுத்து விட்டுட்டு கட் பண்ணிக்கோங்க. இதோடைய நாட்டு போட்டு முடிச்சிடுவாங்க. ஒரு ஸ்டோனை சுற்றி அவுட்லைன் எப்படி கொடுக்கணுன்றது உங்களுக்கு புரிஞ்சிச்சுங்களா? மாடலுக்கு காமிக்கிறேன். இதே மாதிரி ஒரு 3 ஃபஸ்ட்டு ஒரு ஸ்டோனை ஒட்டி அதை சுற்றி அவுட்லைன் முதல்ல போடுங்க. அதுக்கப்புறம் டிசைனு. ஓகேங்களா? கண்டினியூவாக போடுங்க. இதான் ஜர்தோசி குந்தன் ஸ்டோன் ரன்னிங் ஸ்டிச்சு. இதிலே வந்து உங்களுக்கு ஒரு நெக்லஸ் போட்டிருக்கேன் பாருங்கள் ஸ்டோனை ஒட்டி. ஜர்தோசி வந்து ஸ்டோனை சுற்றி எப்படி அவுட்லைனாக கொடுக்கறது அப்படின்றத நம்ம இந்த கிளாஸில் பார்ப்போம். நன்றி, வணக்கம்.